இப்போ நீங்கள் நார்மலாக ஜென்ரல் டிக்கெட்டில் போகிறீங்க இல்லை ஸ்லீப்பரில் போகிறீங்கன்னா நீங்கள் வந்து டாக் பாக்ஸ் மூலியமா தான் கொண்டு போக முடியும். ஸோ இதுதான் எங்களுக்கு நடந்தது. என்ன ஆச்சுன்னா, நாங்கள் லாஸ்ட் டைமில் ஐஆர்டிசி கஸ்டமர் கேர் கால் பண்ணி ஒரே ஏசி டிக்கெட்டில் நம்ம வந்து டாகை கொண்டு போக முடியுமான்னு கேட்டோம். அவங்க முடியும்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் ஒரு மிஸ்டேக் ஆகி நாங்கள் வந்து போய் அது கிடைக்காம லாஸ்ட் மினிட்ல நாங்கள் இந்த டாக் பாக்ஸை புக் பண்ணோம். இந்த டாக் பாக்ஸ் புக் பண்ணுறதுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். நீங்கள் வந்து வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும், உங்களுக்கு வந்து ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும், அதுவும் 24 ஹவர்ஸ்க்குள்ளே எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி 2 to 3 ஹவர்ஸ் முன்னாடி நீங்கள் ஸ்டேஷன் போயிட்டு அங்கே இருக்க பார்சல் சர்வீஸில் உங்கள் டாகை காமிச்சு வெயிட் போட்டு உங்களுக்கு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டாக் பாக்ஸ் அலோகேட் ஆகும். ஸோ நீங்கள் டாக் பாக்ஸில் வச்சு நீங்கள் கொண்டு வரலாம். நாங்கள் கூட்டிகிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு பழைய கம்பார்ட்மெண்ட், அதனால அது க்ளோஸ்டாக இருந்தது. ஸோ ஒரு ஹோல்ஸ் மட்டும் தான் இருந்தது. ஸோ இப்போ வர புது கம்பார்ட்மெண்ட்டில் கிரில்டு கேஜ்லாம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ரிஃபரபிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ட்ரெயின் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல நீங்கள் வந்து டாகை போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த கேஜை போய் பார்க்கலாம், அதுக்கு டைம் இருக்கும். ஏன்னா ட்ரெயின் வந்து டாகுக்காகவோ இல்லை உங்களுக்காகவோ நிற்காது. அது 10 மினிட்ஸ் நிற்குதுன்னா 10 மினிட்ஸ் மட்டும் தான் நிற்கும். நீங்கள் அதுக்குள்ளே டாகை நீங்கள் போர்ட் பண்ணிவிட்டு நீங்களும் போர்ட் ஆகணும். ஸோ அது ரொம்ப கஷ்டம். அதில் நீங்கள் போயிட்டு அந்த டாக் பாக்ஸ்லாம் செக் பண்ணவே முடியாது. டாக் பாக்ஸை ஆன்லைனில் புக் பண்ண முடியாது. 24 to 48 ஹவர்ஸ் முன்னாடி நீங்கள் போய் புக் பண்ணணும். இல்லைனா லாஸ்ட் டைமில் போனீங்கன்னா வேற யாராச்சும் டாக் பாக்ஸை புக் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு டாக் பாக்ஸ் கிடைக்காது. ஏன்னா ஒரு ட்ரெயினில் ஒரு டாக் பாக்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் 24 ஹவர்ஸ் to 48 ஹவர்ஸ் முன்னாடியே அந்த ஸ்டேஷனுக்கு போயிட்டு நீங்கள் வந்து புக் பண்ணிடுங்க டாக் பாக்ஸை. ஸோ இப்படி தான் வந்து உங்கள் டாகோ இல்லை கேட்டோ நீங்கள் ட்ரெயினில் கூட்டு போக முடியும். ஸோ இதில் ஒரு எக்ஸப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் டாக் குட்டியாக இருந்ததுன்னா, ஸோ இல்லை பப்பியாவோ இல்லை நீங்கள் வந்து ஒரு குட்டி பிரீடு வச்சிருக்கீங்கன்னு வச்சிங்களேன், அப்போ வந்து நீங்கள் கூப்பே ஃபுல் பாக்ஸ் அலர்ட் ஆகலனா கூட ஒரு டிக்கெட் அலர்ட் ஆயிருந்தா கூட நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஏசியில் கொண்டு போகலாம். ஏன்னா அது ஒரு பாக்ஸ் வச்சு நீங்கள் கொண்டு போகலாம். ஸோ அது மட்டும் எக்ஸப்ஷன். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டாக் இந்தியன் பிரீட் எல்லாமே பெருசாக இருக்குது. ஓகே, மீடியம் சைஸ் டு லார்ஜ் சைஸ். ஸோ அதுக்கு எல்லாமே முன்னாடியே சொன்னேன், ஃபுல் கூப்பே இல்லை ஃபுல் கேபின் இல்லை டாக் பாக்ஸ், இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.